வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட பீஸ்ட் அண்ட் கன்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியா 41க்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்ப இன்டர்நெட்ல ஒரு பேரலைவா இப்ப போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தின இன்னைக்கு வீடியோ இதுதான். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியா 41க்கு வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெசல்மேனியா 41ல டே 1ல நடக்க போற ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ் இந்த மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான காரணம். அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் தான் இந்த ஸ்டோரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பால் ஹேமனை வச்சு தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சே நடக்க போகுது. அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து யாருக்கு ஃபேவராக இருப்பார்? ரோமன் ரெய்ன்ஸுக்கு ஃபேவராக இருப்பாரா? அதேமாதிரி நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஃபேவராக இருப்பாரா? இல்லை நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு ஃபேவராக இருப்பாரா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. ஆனாலும் இந்த மேட்ச்சில் யாருக்கு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அவரோட ஃபேவரை கொடுப்பாரு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாராலும் தெரியலை. அது கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், என்னோட பால் ஹேமன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து வாய்ஸ்மேனாக இருந்திருக்கான், அவன் வந்து எனக்கு தான் ஃபேவராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் ஒரு பங்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், அவன் வந்து என்னோட பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்கிறாரு. நம்மளோட செத் ரோலின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நீ வந்து ரெண்டு பேத்துக்குமே ஃபேவர் இருக்கக்கூடாது, எனக்கு தான் நீ ஃபேவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் நீ வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸை நம்மளுடைய சிஎம் பங்க் அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட தலைவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதனால் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா, யார் தோப்பா, யாருக்கு ஃபேவராக இருப்பார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுதான் இந்த மேட்ச்சில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டால் இதுதான். நம்மளுடைய பால் ஹேமன் வந்து யாரு கூட போய் சேர போகிறாரு அப்படிங்கிறதா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் மேபி அதுக்கும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்மளுடைய சிஎம் பங்க்கு ஃபஸ்ட் டைமாக விளையாடுற ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் இதுதான். அதனால கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்கை வின் பண்ண வச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி WWE இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஓஜி பிளேட்லைனில் இணைஞ்சு நான் வந்து ரோமன் ரெய்ன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறேன் சர்வீஸ் சீரிஸுக்காக. அதனால் நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த பண்ணணும், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் அந்த விஷயத்தை நான் கேட்குறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை எனக்கு நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு செக் மேட்டை வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டாக வச்சார். அதுக்கு நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க் சேர்றா தலைவா நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சீரிஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ வந்து அவரோட ஃபேவர் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து கேட்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது 2. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் பக்கம் வந்து அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெய்ன்ஸ் வந்து எல்லாமே இருக்குது ரோமன் ரெய்ன்ஸ். ஆனாலும் அவர்கிட்ட வந்து இன்னும் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் கூட வந்து இருக்கணும். அதுதான் அவரோட கடைசி வரைக்கும் இதான் ஆசை. ஒருவேளை நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளுடைய சிஎம் பங்க் கூட போயிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸோட நிலைமை அப்படிங்கிறது அதோகதி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வந்து எந்த ஒரு ஃபியூடில் வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸை பார்ப்போம் அப்படிங்கிறத யாராலுமே சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், செத் ரோலின்ஸ் இருக்கார் அப்படின்னா செத் ரோலின்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நீ வந்து 2 பேத்துக்குமே ஃபேவராக இருக்கக்கூடாது. அதாவது சிஎம் பங்குக்கும் நீ ஃபேவராக இருக்கக்கூடாது, ரோமன் ரெய்ன்ஸுக்கும் நீ ஃபேவராக இருக்கக்கூடாது. அதாவது நீ ஒன்று சொல்லிக்கிற தெரியுமா, அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வந்து எனக்கு வந்து தலைவன், சிஎம் பங்க் வந்து எனக்கு வந்து நண்பன் அப்படின்னு சொல்கிற. நீ 2 பேத்துக்குமே நீ ஃபேவராக இருக்கக்கூடாது. நீ ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அது எனக்கு மட்டும் தான் நீ ஃபேவராக இருக்கணும். அதாவது ரெசல்மேனியா 41ல கூட அதாவது அந்த மேட்ச் ட்ரிபிள் தட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அதில் நீ ரோமன் ரெய்ன்ஸையும் வின் பண்ண வைக்கக்கூடாது, அதாவது சிஎம்முக்கையும் வின் பண்ண வைக்கக்கூடாது. நீ வந்து என்னை மட்டுமே தான் நீ வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டை முன்வைக்கிறாரு. அதனாலேயே இப்போ ரெசல்மேனியா 41ல நடக்க போகிற இந்த ட்ரிபிள் தட் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணுவாரா, செத் ரோலின்ஸ் வின் பண்ணுவாரா, ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணுவாரா, அது இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து யாருக்கு ஃபேவராக இருப்பார், ரோமனுக்கா, செத்துக்கா, பங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப ஒரு குழப்பமாக போயிட்டு இருக்க ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச் தான். அதாவது WWE வந்து இப்போ ரெசல்மேனியா 41 நடக்கிற எல்லா மேட்ச்லையுமே வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், இப்போ ரெசல்மேனியா 41ல டே 1ல மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ரோமன் செத் பங்க் இந்த மேட்ச்சில் தான் யார் வின் பண்ணுவா, நம்முடைய சிஎம் பங்க்குக்கும் சரி, இல்லை ரோமனுக்கும் சரி, நம்மளுடைய செத்துனும் சரி, இதில் யார் வின் பண்ணுவா, நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து யார் கூட போவா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த நிலமையில
அதாவது இந்த மேட்ச் நடக்குது. அதாவது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குதுன்னா ரோமன் செத் பங்க் இதில் வந்து பாலகன் வந்து யார் கூட ஃபேவராக இருக்க போகிறாரு, யார் கூட சேர போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகமாக வெடிச்சு போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரெசல்மனியா 41ல் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு மீம்ஸ் வரும்ல, அதாவது அது என்ன படம்னு எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அதில் வந்து மெயின் ரோலாக நம்மளோட வடிவேல் இருப்பார். அதாவது வடிவேல் வந்து ஸ்டேஷனில் இருக்கிறப்ப ஏட்டையா நாங்கள் வந்து 2 பேரும் நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களை வந்து பிரிக்க வராங்க, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப, யார் உங்களை பிரிக்க வருது, நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறப்போ இன்னொருத்தன் வருவான். நீ யாரா அப்படிங்கிறப்போ அவளை நான் தான் தொட்டுக்க தாலி கட்டின புருஷன் அப்படிங்குவான். அது இன்னொருத்தன் வருவான். அதாவது இவன் வந்து 2வது புருஷன் 3வது புருஷன் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடக்க போகுது. அதாவது பாலிகமனை வச்சு சிஎம் பங்க் வந்து ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாரு, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்குமே தலைமையான ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான். அதாவது அதில் அந்த வடிவரோட அந்த ஒரு காமெடியில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஏட்டையா எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் கூட்டிகிட்டு இவன் என்னோட பொண்டாட்டி என்னோட புள்ள வந்து கருவறையில் படிக்குது, என்னோட குழந்தை வந்து அவள்கிட்ட மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க எல்லாத்துக்குமே தலைவனாக ஒருத்தன் வருவான். அவன் தான் யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவர் தான் தொட்டு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம், ரோமன் செத்து பங்கு எல்லாருமே பாலிகமனுக்காக அடிச்சுக்கலாம். ஆனாலும் இதில் வந்து மெயினான ஆள் சொந்தமானவர் பாலிகமனுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு, நெருங்கிய ஒரு சொந்தம் அப்படின்னா அது யார் அப்படின்னா அது முழுக்க நம்முடைய பீஸ்டன் கார்னர் த பிராக் லெஸ்னர். அவர் தான் இவர். இந்த மேட்ச் வந்து நடக்கும், அது வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து ரோமனாக இருக்கட்டும், செத்தாக இருக்கட்டும், பங்காக இருக்கட்டும், பாலுகேமா நீ எனக்கு வா, நீ எனக்கு வா, நீ வா எனக்கு வா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறப்ப ஷாக்கிங்லேயே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் வருவார். ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருமே வேணாண்டா, நான் வந்து பாலிகமனை கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய பாலிகமனை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்டில் போய்கிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இதில் வருவாரா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து 2023 WWE விட்டு போயிருப்பார். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து ஒரு மேட்ச் பண்ணியிருப்பார், சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் பண்ணியிருப்பார். அதில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார், நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அது எங்கே, அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து 2023 சம்மர் ஸ்லாமில் வந்து கோடி ரோட்ஸ் விஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் நடந்துச்சுல்ல, அந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதே அலிஞ்சஸ் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. அதாவது லாஸ் வேகஸில் வந்து அலிஞ்சஸ் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. இப்போ ரெசல்மனியா 41 எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் அதே சேம் டு சேம் அதே அரினாவில் அதே அலிஞ்சஸ் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. அதுலேயும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எங்கே தோல்வி அடைஞ்சாரோ அந்த இடத்துலேயே வந்து அவர் ரிட்டன், அதாவது அந்த தோல்வி அடைஞ்சிட்டு எங்கே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE விட்டு போனாரோ அதே இடத்துல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த ஒரு செக்ஷுவலி அந்த விஷயத்தினால இனிமேல் WWEக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதாவது கேட்குறப்ப எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விருப்பம் இருந்தால் பட் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி WWE தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு வந்து பிராக் லெஸ்னர் கூட வந்து ஒர்க் பண்ணுறக்கே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது பிராக் லெஸ்னர் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா மேபி நாங்கள் வந்து பிராக் லெஸ்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு விருப்பமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ட்ரிபிள் ஹெச்சும் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையுமே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நான் WWEக்கே இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் மேபி ரெசல்மனியா 41 ஷாக்கிங்லி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய பாலிகமனுக்காக நம்முடைய ரோமன் செத் பங்க் இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய கடைசியில் நம்முடைய ஷாக்கிங்லி உண்மையான பாலிகமனுக்கு சொந்தக்காரரான நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய பாலிகமனை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஆனால் மேபி இது நடந்தால் ஒருவேளை நல்லா இருக்கும். ஆனாலும் இது எல்லாமே முழுக்க நம்மளோட பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு கையில் தான் இருக்குது. ஆனால் பிராக் லெஸ்னர் ரெசல்மனியா 41க்கு ஷாக்கிங்லி ரிட்டன் வந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ், நம்முடைய சிஎம் பங்க், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இவங்க எல்லாருமே நம்முடைய பாலிகமனுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய ரெசல்மனியா 41க்கு ஷாக்கிங்லி நம்முடைய அதாவது பாலிகமனை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நீ வந்து என்னோடய இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய பாலிகமனை கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரோமன் செத் பங்க் இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான், அதாவது
நீங்க ஏன்டா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவன் தான் முறைப்படி காட்டுன புருஷன் அப்படிங்கிற மாரி தான். அவன் தான் வச்சிருந்தான். இதுக்கு முன்னாடி நம்ம பாலிமரோட உரிமையானவன் அவன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான். அப்படி ஒரு வேளை வந்தார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, உண்மையிலுமே தரமான ஒரு மேட்சா இருக்கும். தரமான ஒரு எதிர்பார்ப்பு. அது வேர்ல்டு ரெக்கார்ட் அதாவது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரெசல்மனியா 41ல ஒரு பெஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டா இது கண்டிப்பா இருக்கும். மேபி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மனியா 41க்கு வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா.